ஹலோ எவ்ரிபடி. எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைச்சர் ரமேஷ் அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்துருப்பீங்க. அதில் பழனி கோயிலுக்கு சொந்தமான 140 சென்ட் நிலம் எப்படி 2 தனிநபர்களுக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சுன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அவர் கொடுத்த விளக்கம் எல்லாம் ஓகே. எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். சட்டத்துக்கு புறம்பான இந்த மாதிரி ஒரு செயலை பண்றதுக்கு கொடைக்கானல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரே ஒரு நாளைக்கு ஒரு சர்பதிவாளரை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆர்டர் போட்ட மாஸ்டர் மைண்ட் யார்? ஒன்று. ரெண்டாவது, அந்த லேண்ட் ஆல்ரெடி டிஸ்பியூட்ல இருந்த லேண்டு முந்தைய ஆட்சியில திமுக போய் தான் அந்த லேண்டை மீட்டுது. ஸோ அப்படின்னா அது லோக்கல்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ டெம்பரவரியா வந்த ஒரு சர்பதிவாளர் கையெழுத்து போட்டா ஒரு சூப்பர்விஷனே இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட முடியுமா? மூணாவது, கோயில் சார்பா யாராவது சைன் பண்ணியோ அப்ரூவ் பண்ணாம இந்த டீடு எப்படி, இந்த சேல் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? அப்படின்னா கோயில் நிர்வாகத்துல இருந்து வந்தவங்க யாரு? இப்போ அந்த கோயில் நிர்வாகத்துல இருந்த ஒரு ஆளை அறநிலைத்துறைக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மூவ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. அப்புறம் நாலாவது, இது நான் கோட் பண்ணுவேனே நினைக்கல, ஆனா பண்றேன். மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கோயில் சம்பந்தமான விஷயங்களுக்கும் நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் நிர்வாகத்துக்கு இருக்க IAS ஒரே ஆளு அப்படின்றாரு. இப்போ இது அதான் இட் ஆல் கம்ஸ் பேக் டு அகைன், ஒரே ஒரு சர்பதிவாளர் நினைச்சா இதை பண்ணிட முடியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது திமுக ஆட்சியில நடந்தாதான் ஊழல். இப்போ தாவேக ஆட்சியில நடந்திருக்கு, மாட்டிக்கிட்டாங்க, விஷயம் இவ்வளவு பெருசாயிடுச்சு. அதனால இது பேர் என்ன தெரியும்ல, தவறு நடந்திருக்கு. எவ்வளவு கியூட் இல்ல? தேங்க்யூ.